பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 91 சங்கீதம் 11 வசனம் 12 வசனம். உன் வழிகளால் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி அவர் தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் உன்னை தங்கள் கைகளினால் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரு தெய்வீக பாதுகாப்பின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதம் 91 சங்கீதம் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு. அநேகர் இந்த சங்கீதம் 91 அநேகர் பிரயாணம் பண்ணும்போது வாசிக்கிறது உண்டு. இந்த சங்கீத 91 இந்த 16 வசனங்களை வாசித்து மனன செய்வார்கள். தேவனுடைய தெய்வீக பாதுகாக்கும்படி வேதம் சொல்லப்பட்டிருக்கு. நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உன்னை பாதுகாக்கும்படிக்கு அவர் உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவாராம். என் மகள் போகிறா, என் மகள் திரும்ப வருகிறா, அவளை நீ பாதுகாக்கும்படி தூதருடைய ஊழியத்தை தெய்வன் குறித்து சொல்லுகிறார். தூதருக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லிடுறபடிக்கு தூதர்கள் தங்கள் கைகளினால் உன்னை ஏந்தி கொண்டு போகிறார்கள். இந்த தெய்வ தூதர்களின் உதவி பற்றி இந்த வாக்குத்தத்தம் அதிகாரம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம் அதிகாரம் உங்களுக்காக செயல்படும் அதிகாரத்தை தேவ தூதருக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்காக செயல்படும் அதிகாரத்தை தேவன் தமது தூதருக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்களாம், நமக்கு அடைக்கலத்தை கொடுப்பாங்க, பாதுகாப்பை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்வார்கள், நமக்கு அடைக்கலத்தை பாதுகாப்பு கொடுப்பார்கள், நமக்கு உதவி செய்வார்கள். தேவ தூதர்கள் தேவன் தமது ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்புகிற உண்மையும் வல்லமை நிறைந்தவர்கள். தேவன் தமது ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய அனுப்புகிற எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? வல்லமையை நிறைந்தவர்கள், உண்மையும் வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள். இன்றைக்கும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியத்தை நிமித்தம் ஒரு பட்டணத்திலேருந்து வேறு பட்டணத்துக்கு கடந்து போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்துக்கு உள்புறம் இருக்கிற ஒரு கிராமப்புறத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி கணவன் மனைவி பிள்ளைகள் கடந்து சென்றார்கள். அவரோடு ஒரு பெரியவர் கடந்து சென்றார்கள். கிட்டத்தட்ட 6 பேர் கடந்து சென்றார்கள். எப்போதும் நாளைக்கு ஊழியம் என்று இன்னைக்கு கடந்து அதிகாலை எழும்பி பிரயாணப்பட்டு குழந்தைகளோடு குடும்பமாக சென்றிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அந்த பட்டணத்தை விட்டு கடந்து வேறு பட்டணத்துக்கு கிட்ட செல்லும்போது அந்த பட்டணத்தில் பெரிய பயங்கரமான ஒரு டிராஃபிக்கு நெருக்கடி. அது மத்தியில் அந்த டிராஃபிக்கை கிளியராகி கடந்து செல்லும்போது ஒரு கனரக வாகனம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வேகமாய் வந்து இவங்க பிரயாணப்பட்டு கொண்டு இவங்க போய் கொண்டிருக்கிற அந்த வாகனத்து மேல் மோதியதுனால இந்த வாகனம் தன் கட்டுப்பாட்டை இழந்து தூக்கி எறியப்பட்டு கிட்டத்தட்ட அது எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்ட அது உயரமாக போனது. என்ன நடக்குது என்பது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது வாகன ஓட்டுநர் டிரைவர் இருக்கிறார். என்ன நடக்குது? உள்ளே இருக்கிறவங்க ஒரே பலத்தா ஜீசஸ் ஏசப்பா என்று சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி, பாதுகாப்பு கொடுக்கும்படி, அவர்களுக்கு உதவி செய்யும்படி, அவர்களை காப்பாற்றும்படி, அவர்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கும்படி ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி அந்த வாகனம் மெதுவாய் வந்து கீழே இறங்கினது. தூக்கி வீசப்பட்டது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தூக்கி வீசப்பட்டது. வண்டியில் வாகனத்தில் இருந்தவர்கள் ஒரே சத்தம் ஜீசஸ் ஏசப்பா என்று கத்தினது தான் தெரியும். அவர்கள் அந்த வாகனம் வந்து தன்னுடைய சாலையில் வந்து நின்று அந்த அதிர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. நாங்கள் எங்கே இருக்கிறோம் ஏதா இருக்கிறோன்ட்டு ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஒரு நிமிடம் அந்த வாகனத்தை நிறுத்தி ஒரு நிமிஷம் தன்னுடைய நிலைமையில் வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய நிலைமையில் வரத்துக்கு குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாரும் தன்னுடைய நிலைமையில் வரத்துக்கு ஜீவனோடு இருக்கிறோமான்னு தன்னைத்தானே பரிசோதித்து கொள்ள அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமானது. அந்த காருக்குள்ளே இருந்து உன்னதமான தேவனுக்கு நன்றி சொன்னார்கள். நன்றி சொல்லி வாகனத்தை விட்டு வெளியே வந்து அந்த வாகனத்தை பார்த்தா ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு அந்த வாகனத்துக்குள்ளிருந்த தம்முடைய தாசர்களும் தம்முடைய ஊழியக்கார குடும்பத்தையும் ஊழியர்களும் தேவன் பாதுகாத்தார். அவர்கள் எங்கே
மோதப்பட்டது. அவர்கள் இருக்கிற நிலைமைக்கு இருக்கிற இடத்துக்கும் அவர்கள் அறிய கொஞ்சம் நேரமானது. கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்புறம் அவர்கள் வந்து அந்த வாகனம் இறங்கி வந்தது அவர்கள் உணர்ந்தார்கள். இப்போ இருக்கிற இடம் என்ன என்றது தெரிஞ்சு இதை கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஊழியக்காரர் ஆராய்ச்சி செய்யும்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு இருக்கும் இது தேவனுடைய அற்புதமே தவிர வேறு ஒன்றுமில்லை. தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி வழிகளெல்லாம் பாதுகாக்கும்படி நமக்காய் தேவன் தம்முடைய தூதர்கள் அனுப்பி கத்தர் தம்முடைய தாசர்களை கத்தர் பாதுகாத்தார் என்று அந்த ஊழியக்காரர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். அநேக ஊழியங்களில் அநேக கூட்டங்களில் அவர் சாட்சியாக சொல்லுகிறது உண்டு. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவர்களே, தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவர்கள் உண்மையும் வல்லமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் தாவீது சங்கீதம் 34:7 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் தம்முடைய ஜனங்களை சூழ்ந்து பாலம் இறங்கி அவர்களை காப்பாற்றுகிறார், விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாக்கிற தேவனாக இருக்கார். அதனால தான் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறது போல சிறைச்சாலையில் சபையாராக ஊக்கமாக ஜெபிக்கும்போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுரு சிறைச்சாலையிலிருந்து 1ஆம் காவல் 2ஆம் காவலை மீறி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுரு வெளியே கொண்டு வருவார். சிங்கங்களின் வாயை தம்முடைய தூதனை அனுப்பி தானியேல் சொல்வார், தேவன் தம்முடைய தூதன் அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டிப்பட்டார் ராஜாவேன்னு. தேவன் தமது தூதன் அனுப்பி உங்களை இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவஜனமே, நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி தேவன் அந்த உன்னதமான தேவனுக்கு எவ்வளோ நம்ம நன்றி சொல்லணும். நம்மளை பாதுகாக்கும்படி, நம்மளை பராமரிக்கும்படி, நம்மளை கரங்களில் ஏந்தி கொண்டு செல்லும்படி, வீடு விட்டு போகும்போது மறுபடியும் நம்ம வீடு திரும்ப இருக்கும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார். வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும்படி தேவன் தம்முடைய பாதைகளை நமக்கு சபைப்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கார். இன்றைக்கும் தெய்வீக பாதுகாப்பை பூமியில் ஒருவராலும் கொடுக்க முடியாத தெய்வீக பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு கட்டளிட்டிருக்க எவ்வளோ ஒரு மேன்மையான தேவன். அவருக்கு நமக்கு சதா காலமும் உள்ள தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் நீங்கள் போகலையும் வரத்துலையும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, தம்முடைய தூதன் அனுப்பி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் பாதம் கழிராதபடிக்கு தூதர்கள் தங்களுடைய கரங்களினால் அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் தேவனை இருப்பிடமாக கொண்டவர்கள். தேவனுடைய தூதர்கள் தேவனை இருப்பிடமாக கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு கல் போன்ற சிறிய தடைகள் கூட தடுமாறாமல் வீழ்ச்சி அடையாமல் அவர்கள் நம்மளை பாதுகாக்கிறவர்கள். அவர்கள் அந்த அப்படிப்பட்ட தூதர்களுடைய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த உன்னதமான தேவனுக்கு கண்களை மூடி நம்ம நன்றி செலுத்தி, அப்பா உம்மை துதிக்கிறோம். வானத்துக்கு பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் வழிகளெல்லாம் எங்களை காக்க முடியும். எங்களுக்காக தம்முடைய தூதர்களை கட்டளிட்டு எங்கள் பாதம் கழிராதபடிக்கு எங்கள் ஆண்டவரே தங்கள் கைகளினால் எங்களை ஆண்டவரே ஏந்தி கொண்டு போகிற தூதர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறீர். நமக்கு நன்றி ராஜாவே. இந்த நாள் போக்குகளையும் வரத்துலையும் ஆண்டவரே நாங்கள் பயந்து போகாதபடிக்கு எத்தனையோ சூழ்நிலையில் கடந்து போகிறோம் ஆண்டவரே. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் தேவன் ஆண்டவர் அந்த நிச்சயமான தேவன் தமது நிச்சயமான கிருபைகளை தாவீதுக்கு கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளையும் ஆண்டவரே போக்குல வரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வ தூதருடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து நீர் வழி நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கலங்காதீங்க அன்பு தேவஜனமே. இங்கே போக்கையும் வார்த்தையும் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் பாதுகாக்கிற கர்த்தர் உங்களோட கூட உண்டு. God bless you. Have a blessed day.